கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பரபரப்பும் மிகப்பெரிய ஆர்வமும் உண்டாயிடுங்க. யாரு டாஸ்ல வின் பண்ணாங்க, யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங், யாரு செகண்ட் பேட்டிங், யாரு ஓபனிங் இறங்க போறாங்க, யாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாங்க, இந்த மேட்ச்ல இவர் கண்டிப்பா செஞ்சுரி போடுவாரு, இந்த விக்கெட்டை கண்டிப்பா இந்த பவுலர் தான் எடுப்பாரு, இந்த மேட்ச் நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பா மழை வரக்கூடாது. இப்படி கிரிக்கெட்டை விரும்பி பார்க்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியா பங்களாதேஷ் இப்படி இரண்டு அணிகளுக்கு இடையில நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பல உலக சாதனைகளை இந்திய அணி வீரர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் நமது சார்பாக, நம் சேனல் சார்பாகவும் அன்பும் மனமார்ந்த வாழ்த்துக்களும். அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கிரிக்கெட்ன்ற விளையாட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டி கிராமங்களுக்கும் போய் சேர்ந்தது. எல்லாருமே ஏதாவது ஒரு குச்சியோ மட்டையோ வச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்தியா மேட்ச் விளையாடுது அப்படின்னு சொன்னாலே அதோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்திய அணி வின் பண்ணாங்களா இல்லையா, என்னைக்கு மேட்ச், யாரு யாருக்கு மேட்ச், யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க அப்படின்னு ஓடி போய் நியூஸ் பேப்பர்ல யாரு நேத்து நடந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்த காலம் போய் அடுத்ததா ரேடியோவில் கமெண்ட்ரி கேட்டு எந்தெந்த நிமிஷத்துல யார் யார் எவ்வளவு ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்த காலமும் போய் டிவியில லைவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்திய மக்கள்கிட்ட வந்துட்டு அதிகமா ஊடுருவ ஆரம்பிச்சது இந்த கிரிக்கெட் விளையாட்டுன்னு தான் சொல்லலாம். இந்த கிரிக்கெட் காலப்போக்குல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிச்சு. கிரிக்கெட் மேட்ச் எந்த ஸ்டேட்ல நடக்குது, எந்த ஊர்ல நடக்குது, எந்த நாட்டுல நடக்குது அப்படின்னு தேடி போய் டிக்கெட் வாங்கி மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சாங்க. எதனால குறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னைக்கு கிரிக்கெட்ல T20 அப்படின்ற மேட்ச் வந்துச்சோ அப்பவே எல்லாருடைய மக்கள் மனசுலயும் ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படி நமக்கு வந்து அடுத்த சீன்ல என்ன நடக்கணும், அடுத்த சீன்ல என்ன நடக்கணும்னு ஒரு திகிலையும் ஒரு பரபரப்பையும் கிரியேட் பண்ணும் இல்லைங்களா. அதே மாதிரியே T20ல வந்துட்டு இந்த ஓவர்ல எத்தனை 6 போகும், இந்த ஓவர்ல எத்தனை 4 போகும், இந்த ஓவர்ல விக்கெட் விழும், இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே T20 கிரிக்கெட் மேட்ச்ல நடக்க ஆரம்பிச்சது. அதனால இத மக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல ஒன் டே கிரிக்கெட் மேட்சா, அதோட ஸ்கோர் என்ன, எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. டெஸ்ட் மேட்சா, யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க அப்படின்ற கேள்விதான் இருந்தது. ஆனா இதை எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி இப்ப ஒரு தரமான சம்பவம் நம்ம இந்திய அணி செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல மழையின் காரணத்தால சில நாள் வந்துட்டு மேட்ச் நடக்காம தள்ளி போகுது. 4வது நாளா இந்திய கிரிக்கெட் அணி வந்துட்டு பேட்டிங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா இந்த மேட்சை விளையாடுறீங்க, உப்பு சப்பு இல்லாத இப்படி ஒரு மேட்சை வந்து விளையாடிதான் ஆகணுமா அப்படின்னு சலிப்போட இருந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இதுதாண்டா மேட்ச், நாங்க எப்படி விளையாடுறோம் பாருங்கடா அப்படின்னு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சு மிகப்பெரிய உலக சாதனைகளை எல்லாத்தையும் நடத்தி காட்டி இருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய அணியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள். அப்படி என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிக வேக 50 ரன்களை சேர்த்த அணி, அதாவது 3 ஓவர்ல 50 ரன் டெஸ்ட் மேட்ச்ல சேர்த்த முதல் அணி அப்படின்ற சாதனை பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததா அதிக வேக 100 ரன்களை சேர்த்த அணி அப்படின்ற சாதனையும் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியே 150, 200 அப்படின்னு சொல்லி இப்படி 4 சாதனைகளை இதுல செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா வந்து 285 ரன்கள் அரை நாள்ல எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி சாதனை படைச்ச நம்மளுடைய இந்திய அணி வீரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு அடுத்ததா பாத்தீங்கன்னா, வெறும் 35 ஓவர்லயே மேட்சை வந்து டிக்ளரும் செய்யறாங்க. எதிரணிய வந்துட்டு நீங்க பேட்டிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் உலக அளவுல சாதனையில 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. என்னடா இது 35 ஓவர்ல டிக்ளர் செஞ்சிருக்கிறாங்க, இது உலக அளவுல சாதனையில 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்குதா அப்படின்ற கேள்வி தானே உங்களுக்குள்ள வருது. ஆமாங்க, இது வந்து உலக அளவுல இது 2வது இடத்தை தாங்க பிடிச்சிருக்குது.
இதுக்கு முன்னாடி 2000ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரியே மழை அப்பயும் அந்த மேட்ச் தடைபட்டிருக்குது. அதனால அவங்க இதை விட இன்னும் ஓவர் குறைவாக சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு இடையிலான மேட்சை மழையின் காரணத்தால மேட்சையும் டிக்ளேர் செய்யறாங்க. அந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஜெயிச்சு கப்பையும் அடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த மேட்ச்ல மேட்ச் பிக்சிங் நடந்துச்சு, அதனாலதான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சு. ஆனா நம்மளுடைய இந்திய அணி ஜெயிச்சதுக்கான முக்கிய காரணம் நம்மளுடைய அணி வீரர்கள் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் எஃபோர்ட்டாக போட்டு மேட்சையும் ஜெயிச்சு கப்பையும் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா நீங்க யார சொல்லுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா மழையே தாங்க நான் சொல்லுவேன். ஆமாங்க, இந்த மழை மட்டும் வராம போயிருந்தா நம்மளுடைய இந்திய அணி வீரர்களுக்குள்ள இப்படி பல திறமைகள் இருக்கிறது அப்படின்றத வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த மழை தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மழை தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த கிரிக்கெட் மாதிரி தான். ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கினே இருப்போம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு அது படிப்பா இருந்தாலும் விளையாட்டா இருந்தாலும் தொழிலா அதாவது பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கும் போது பல பிரச்சனைகள் வரும், பல தடைகள் வரும். அது எல்லாத்திலையும் நம்ம சோர்வடைஞ்சு உக்காந்துராம எப்படி நம்மளுடைய இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மழையால பாதிக்கப்பட்ட ஒரு மேட்சை எந்த மாதிரி விளையாடனா அந்த மேட்சை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு மேட்சையும் வின் பண்ணி கப்பையும் அடிச்சாங்களோ அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற சக்திகளையும் திறமைகளையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் அப்படி பல தடைகள் வருது அப்படிங்கறத நினைச்சு ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்திய அணிக்கு கிடைச்ச வெற்றி கோப்பை மாதிரி நமக்கான வெற்றி கோப்பையும் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் 100% உண்மையே. அன்பு நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.